பணி நிரந்தரம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களில் வேலைநிறுத்த நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் தலைமையில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்ஷயாவிடம் கேட்கலாம். அக்ஷயா, பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் அளிச்சிருக்காங்க. இதன் விவரங்கள் என்ன? ரதிகா, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எனப்படும் என்எல்சி நிர்வாகத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து உச்சநீதிமன்றமும் என்எல்சி நிர்வாகத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதாவது காலி பணியிடங்களுக்கு ஏற்ப இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் என்எல்சி நிர்வாகம் இந்த மாதிரியான உத்தரவிற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் மத்தியில் இருந்து வந்தது. இதனை அடுத்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் என்எல்சி நிர்வாகத்திற்கு ஒரு வேலைநிறுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த வேலைநிறுத்த நோட்டீஸ் கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்று கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி என்எல்சி நிர்வாக வளாகத்திலேயே ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான இறுதி முடிவும் எட்டப்படவில்லை. அதனால் இன்று சென்னையில் உள்ள சாஸ்திரி பவனில் தொழிலாளர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறையின் துணை ஆணையர் ஸ்ரீவத்சவா தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதில் என்எல்சி நிர்வாகமும் ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் நலச்சங்கம் சார்பிலும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறார்கள். ரத்திகா, அக்ஷயா, நீண்ட காலமாகவே என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்போது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிவடைந்ததன் ஒரு பக்கம் இருக்க, முடிவடையாத பட்சத்தில் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல ஒப்பந்த தொழிலாளர்கள் சார்பில் ஒரு வேலைநிறுத்த நோட்டீஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது சுமூகமாக, அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சாதமாக முடியாவிட்டால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாக ஒப்பந்த தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் கூறப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த வேலைநிறுத்த நோட்டீஸை பொறுத்தவரை அடுத்தபடியாக இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக ஒப்பந்த தொழிலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். தம்பி தமிழரசன்.